ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஸ்ரீ சீதாராமச்சந்திரமூர்த்தயே அஸ்மத் இஷ்டதேவாய நமோ நமः. ராமராமா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பொங்கல் பண்டிகை, தை மாத பிறப்பு, நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதான ஒரு நாள். உலகம் முழுவதும் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியதான சூரிய பகவான் இந்த உலகமே நடைபெறணும் அப்படின்னா கால்நடைகளும் சரி மனிதர்களும் சரி வாழ வேண்டும் அப்படின்னா ஒளி தேவை, பிரகாசம் தேவை, இருட்டு போகணும், ஒளி தேவை. அந்த ஒளியை கொடுக்கிறவன் சூரியன். அப்பேற்பட்டதான சூரியனுக்கு உரியதான நாள் இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது. மகர ராசியில சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான மகர சங்கிரமணம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தை மாச பிறப்பு அப்படிங்கிறது. இது மிகவும் கொண்டாட வேண்டியதான நாள். பொங்கல்னு சொல்கிறோம். பொங்கல்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பொங்கல்னு ஒரு சாப்பிட்ற வஸ்து. வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் தமிழர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னா கொண்டாட்டம். கரும்பையும் சரி பொங்கலையும் சரி அப்படி வச்சுண்டு சூரியனை வழிபடுவார்கள் தமிழர்கள் அனைவரும். அப்படி இருக்கக்கூடியதான பொங்கல் புஷ்யம் அப்படின்னு பேர். இந்த மாதத்துக்கே புஷ்யம்னு சொல்லுவா. என்ன புஷ்யம்னா என்ன அப்படின்னா, புஷ்யதி அப்படின்னாலே வளர்றது அப்படின்னு அர்த்தம். நிறையாக நிரம்பி பொங்கி அப்படியே வழிகிறது, பொங்கி வளர்றது. இதுக்கு புஷ்யதி, புஷ்டிஹி அப்படின்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடியதான மாதமாக இருக்குது இந்த தை மாதம். அப்படிங்கிறதுனாலேயே இதுக்கு புஷ்ய மாதம் அப்படின்னு பேர். இந்த மாதத்தில் நல்ல தானியங்கள்லாம் நிறைய வளர்றது. கரும்பு போன்றதான தானியங்கள் பயிர்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைய வளர்றது. அதே மாதிரி மனுஷனை மங்கடிக்கக்கூடியதான புகையலை இது இந்த மாதத்தில் வளர்கிறதே கிடையாது. கஞ்சா, புகையலை இதெல்லாம் மனுஷனுடைய புத்தியை மங்கடித்து அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடியதான இந்த வஸ்துக்கள்லாம் இந்த மாதத்தில் விளையிறது கிடையாது தை மாதத்தில். அப்படி எந்த வஸ்துக்கள்லாம் இனிப்பாகவும் மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் குடிக்கக்கூடியதான வஸ்துக்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைய விளையிறது. அப்பேற்பட்டதான மாதமாக இருக்குது இந்த மாதம். சூரியனை அவசியம் ஆராதிக்க வேண்டியதான ஒரு நாள் இந்த தைப்பொங்கல் திருநாள். சூரியனுடைய அனுகிரகத்தினால தான் நம்ம எல்லாரும் வாழறோம். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னா சூரியனுடைய அனுகிரகம் கட்டாயம் தேவை. அதுலேயும் பொங்கல் பண்ணி பொங்கப்பானை வச்சு அந்த பொங்கல் அப்படியே பொங்கி வழிஞ்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக சொல்லி அப்படி சூரியனுக்கு அதை நிவேதனம் பண்ணி அதை எல்லாரும் பிரசாதத்தை எடுத்துண்டு எல்லாரும் புது துணிமணிகளை அணிந்து சந்தோஷமாக கரும்புங்கிறதே ஒரு உயர்வான வஸ்து. அந்த கரும்பை நிவேதனம் பண்ணி சுவாமிக்கு படைச்சு அதை எல்லாரும் எடுத்துண்டு இனிப்போட சந்தோஷமாக அப்படி இருக்க வேண்டியதான நாள். இன்று மட்டும் இல்லை, இதிலிருந்து ஆரம்பித்து உத்தராயணம் அப்படின்னு பேர். கல்யாணங்களும் கல்யாண கார்த்திகள் போன்ற கிரகப்பிரவேசங்கள் அப்படின்னா அப்படி எல்லாம் ஆரம்பித்து இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் நடைபெறும். அப்படி கல்யாணத்தினுடைய ஆரம்ப நாளாக இருக்கு, மங்களத்தின் ஆரம்ப திருநாளாக இருக்கு இந்த தை மாச பிறப்பு அப்படிங்கிறது. வேஷ்டி அணிஞ்சு, தமிழனுடைய உடை அப்படின்னு சொல்லக்கூடியதான வேஷ்டியை அணிஞ்சு, அதே மாதிரி பெண்மார்கள்லாம் புடவை அணிந்து அவரவர்கள் குலாச்சாரப்படி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு திருமண்ணோ விபூதியோ நல்ல குங்குமங்கள் திலகங்கள்லாம் இட்டுக்கொண்டு அப்படி நிறைய கை நிறைய வளையல் போட்டுண்டு தலையில் புஷ்பம் வச்சுண்டு நிறைய கழுத்து நிறைய ஆபரணங்கள் போட்டுண்டு இப்படியெல்லாம் சௌபாகியத்தோடு இருந்துட்டு கொண்டாட வேண்டியதான ஒரு நாள். நித்தியமே இப்படி தான் இருக்கணும் எல்லாரும். இருந்தாலும் இன்றைக்காவது இந்த பண்டிகை தினத்திலேயாவது இப்படி இருக்கணும். பாமரர்கள்லாம் எல்லாரும் ஏழையெல்லாம் போய் பார்த்தா தெரியும். அவெல்லாம் அப்படி சந்தோஷமாக நிறைய பெண்கள்லாம் மஞ்சளை பூசிண்டு அப்படி சந்தோஷமாக நிறைய புஷ்பத்தை வச்சுண்டு அப்படி கொண்டாடுவா. பார்த்தா தெரியும். எங்கே பார்த்தாலும் கோவில் வாசல்லலாம் போய் பார்த்தா பொங்கலை வச்சுட்டு அப்படி பொங்கலோ பொங்கல்னு சந்தோஷமாக கொண்டாடின்னு இருப்பா. ஆனால் இந்த மிடில் கிளாஸில் இருக்காளே அவள்லாம் இப்படிலாம் பண்ணுறதில்லை.
அவெல்லாம் அந்த பெண்மார்கள்லாம் மஞ்சள் பூசி குளிக்கிறது கிடையாது. அவர்கள்லாம் நிறைய தலையில் புஷ்பம் வச்சுக்கிறது இல்லை. இன்னும் பெரிய பணக்காரன்னு பார்த்தா அவெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. கையில் வளையல் போட்டுக்கிறது கிடையாது, தலையில் புஷ்பம் வச்சுக்கிறது கிடையாது, ஒரு நல்ல ஆபரணங்கள் ஜுவல்ஸு போட்டுக்கிறது கிடையாது, நெத்திக்கிட்டுக்கிறது கிடையாது. இப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் எப்போ இப்படிலாம் இல்லாமல் இருப்பான்னா அது வேற சமயம். அந்த சமயம் நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கணும். நம்ம நல்ல நாளில் இப்படிலாம் இருக்கவே கூடாது. சௌபாகியத்தோட நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, ஜென்ஸ் எல்லாம் நல்ல வேஷ்டி கட்டிண்டு, வேஷ்டி துண்டு கட்டிண்டு, அவர்களும் நெற்றிக்கெல்லாம் இட்டுண்டு அப்படி சந்தோஷமாக நமது தமிழர் உடை அப்படி போட்டுண்டு நமது பிரதமரே அப்படி காட்சி கொடுக்கிறார். அப்படி இருக்கிறச்ச நம்ம இதுக்கெல்லாம் சங்கோஜப்படலாமா? அப்படி பாரத நாடு ஒரு நல்ல ஒரு பண்பாடோடு கூடியதான நாடு இந்த நாடு. அந்த நாடு அதுவும் தை பொங்கல் அப்படிங்கிறதே ஒரு பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டான ஒரு திருநாள். அந்த நாளில் எல்லாரும் அப்படி சம்பிரதாயத்தை பண்பாட்டை கடைபிடித்து பொங்கலை கொண்டாடணும். அதுவும் இந்த வருஷம் பொங்கலானது ஏற்படுறது 15ஆம் தேதி ஜனவரி 2023 15ஆம் தேதி பொங்கலானது சம்பவிக்கிறது. பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கிரமணம் அப்படின்லாம் இந்த நாளுக்கு பேர். இந்த நாளில் நம்ம என்ன தானங்கள் பண்ணாலும், எந்த புண்ணிய காரியங்கள் பண்ணாலும் அதுக்கெல்லாம் 1000 மடங்கான பலன் உண்டு. அதுவும் ஜஷப்பிரவேஷே தாரூணாம் அப்படின்னு சொல்கிறார். ஜஷப்பிரவேஷே தாரூணாம் தானமக்னே ததைவச்ச அப்படின்னு சாஸ்திரம். அதுவும் இந்த நாளில் மகர சங்கிரமணமான இந்த நாளில் நிறைய லைட் தானம் பண்ணணுமா, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான அக்னியை தானம் பண்ணணும். அப்படின்னா நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் போய் டியூப்லைட் வாங்கி கொடுக்கலாம், பாடசாலைகள்லாம் நடக்கிறது அங்கெல்லாம் டியூப்லைட் வாங்கி கொடுக்கலாம், டார்ச் லைட் வாங்கி கொடுக்கலாம், அவளுக்கு வெளிச்சத்துக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த அக்னி வளர்த்து ஹோமங்கள்லாம் செய்வா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அந்த அக்னியை வளர்க்கதற்கு வேண்டியதான காஷ்டங்கள், விரட்டி, விறகு இதெல்லாம் நித்தியமே ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குருகுலத்தில், சீதாராம குருகுலத்தில் நித்திய ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அப்படி எங்கெல்லாம் நடக்கிறதோ அதுக்கு வேண்டியதான சாமகிரிகள், தவிடு, பச்சரிசி தவிடு, நல்ல பசு விரட்டி, நல்ல காஷ்டங்கள், அப்படி விறகு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அந்த தானங்கள்லாம் இன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படி இந்த பொங்கல் பண்டிகை, அதுவும் பொங்கப்பானை வைக்கிறது எப்பமாமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பா. அது கார்த்தால 7:40 9:40 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சம்பவிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி 2023 ஜனவரி மாதம் 7:40 காலை 7:40 முதல் 9:40 நல்ல ஹோரே. அந்த சமயத்தில் பொங்கப்பானை வச்சு சூரியனுக்கு பூஜை பண்ணி சூரியனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாரும் சந்தோஷத்தோடு இருக்கணும். சூரியனுக்கு உகந்ததான ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த தடவை பொங்கல் பண்டிகை சம்பவிக்கிறது. அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லணும். இன்னும் தெரிஞ்ச சூரிய நமஸ்காரங்கள்லாம் வரணும். அப்படி பண்ணி பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். நம்ம வைதிக ஸ்ரீயில் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் போட்டு, அதாவது ஸ்லோகங்கள், ஆதித்ய ஹிருதயம், சுப்பிரமணிய புஜங்கம், இப்படி பிள்ளையார் கணேச பஞ்சரத்னம், சாஸ்தா ஸ்லோகங்கள், இது மாதிரி குருவாயூரப்பன் ஸ்லோகம், பரமேஸ்வரன் ஸ்லோகம், இது மாதிரி பல ஸ்தோத்திரங்கள்லாம் போட்டு புஸ்தகங்கள் வந்திருக்கு. வெறும் ஸ்லோகம் இல்லை, அதனுடைய தமிழ் அர்த்தத்தோடு வந்திருக்கு. அதுக்கு ஸ்தோத்திர ஸ்ரீஹி அப்படின்னே பேர். இந்த புஸ்தகத்தை 3 பாகங்கள் வந்திருக்கு. இது எல்லாரும் வாங்கணும், வாங்கி எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கணும், பல பேரை வாங்க சொல்லணும். வாங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் என்னென்ன ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு இந்த புஸ்தகத்திலேயே போட்டிருக்கோம். அதெல்லாம் இது மாதிரி நம்ம அப்பப்போ உபன்யாசத்துலையும் சொல்கிறோம். அதெல்லாத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளுக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்க வரலைன்னாலும் அதனுடைய அர்த்தத்தையாவது படிக்கலாமே. தமிழில் தானே அர்த்தம், மீனிங் போட்டிருக்கு. அர்த்தத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பகவானுடைய பெருமை என்ன, அவன் நம்மளுக்கு எவ்வாறு அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்லோகத்தை படிக்கிறதுனாலையும் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள்லாம் இதில் ஈடுபடுத்தணும். ஏதோ பெரியவர்கள் மட்டும் கார்த்தால எழுந்து, வேகத்தில் முதியவராக இருக்கிறவா அவள் மட்டும் எழுந்து பொங்கப்பானை வைக்கிறது, குளிக்கிறது எல்லாம் பண்ணுறது, மீதி நடுத்தர வயசில் இருக்கிறவாலும்
ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளும் இன்னைக்கு லீவு, ஆஃபீஸ் லீவு, ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால நன்னா 9 மணி 10 மணி வரைக்கும் பெட்டில் படுத்துன்னு தூங்குறது. அப்புறமா ஜம்முன்னு எழுந்துக்கிறது, எழுந்துன்னு குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு பாட்டி தாத்தா கொடுக்கக்கூடிய புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாப்பிட்றது. இப்படி இருக்கக்கூடாது. லீவ் விடால் அப்படின்னா இப்படி தூங்கிறதுக்கு லீவ் விடலை, சந்தோஷமாக இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு லீவ் விட்டுருக்கா. பண்டிகையை கொண்டாடுறதுன்னா எப்படி பெரியவர்கள்லாம் பூஜை செய்கிறார்களோ அவர்களோட கூட இருந்து காலையில் 5 மணி 5:30 மணிக்காவது எழுந்து சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துண்டு சந்தோஷமாக குளித்து அப்படி அவர்களோட சேர்ந்து தேவதா ஆராதனைகளில் ஈடுபட்டு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அதே மாதிரி நம்ம இதெல்லாம் அந்த குழந்தைகளை ஈடுபடுத்திக்கணும். நம்ம யாருக்காவது தானம் கொடுக்குறோம், ஏதோ ஒரு ஏழைகளுக்கு போய் நம்ம ஏதாவது அன்பளிப்பு கொடுக்குறோம், கோவிலுக்கு போகிறோம், வீட்டில் ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம், சுவாமிக்கு படைக்கிறோம். அப்படிங்கிறச்ச நம்ம வீட்டில் சின்ன குழந்தை 3 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லா குழந்தையும் கூட வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பெரியவர்கள்லாம் இப்படி பண்ணா, பாட்டி இப்படி பண்ணா, தாத்தா இப்படி பண்ணா, எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சு அடுத்த தலைமுறையில் இதெல்லாம் விட்டு போகாமல் இந்த தமிழ் பண்பாடு நமது கலாச்சாரம், வைதிக கலாச்சாரம், ஆன்மீக கலாச்சாரம் விட்டு போகாமல் இதில் ஒரு நம்பிக்கை நம்ம நாடு சுபிக்ஷமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கும் இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வைதீக ஸ்ரீ மூலமாக பாலபோதினி அப்படிங்கிற புஸ்தகத்தை போட்டிருக்கோம். இந்த புஸ்தகம் தமிழில் வந்திருக்கு. இதுலேயும் சின்ன சின்ன கதைகள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கதைகள் மூலமாக நமது தர்மங்களை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி, பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. இது மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் இப்படி கொண்டாடணும், புறத்தியர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமது ஸ்கூல்லையே முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஔவையாருடைய ஆத்திச்சோடி அதெல்லாம் நம்மளுக்கு பாடத்திட்டத்தில் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் ஏதோ காலப்போக்கில் இப்போ மாறின்றிருக்கு. அப்படிங்கிறதுனாலே இது மாதிரி ஒரு புஸ்தகங்கள்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து அதை அவர்களுக்கு படித்து நம்மளே கதை கூறுறது. முன்னாடியெல்லாம் பாட்டி தாத்தாவோட தான் குழந்தை எல்லாம் படுத்துப்பான். அப்படி படுத்துக்கிறச்ச பாட்டி தாத்தா கதை சொல்லுங்கன்னு கேட்பா. அவெல்லாம் கதை சொல்லுவா. இப்போ பாட்டியும் இல்லை தாத்தாவும் இல்லை, அவள் எங்கேயோ ஹோமில் இருக்கா. இந்த குழந்தை தனியாக படுத்துக்கிறது. இவன் அப்பா அம்மா அப்போ தான் ஆஃபீஸில் அப்போ தான் வர, அவளுக்கும் கதை சொல்கிறதுக்கு பொறுமையும் இல்லை, சொல்கிறதுக்கு கதையும் தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமது குழந்தைகளுக்கு எவ்வாறு நாம் தர்மத்தை போதிப்பது? சின்ன வயசில் போதிச்சாதான் அது பெரிய வயசில் அவளுக்கு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புஸ்தகங்கள் பாலபோதினி நம்ம தர்மத்தை எடுத்து கூடக்கூடியதான இந்த புஸ்தகங்கள்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் நாம் பண்ணக்கூடியதான நல்ல காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அதே மாதிரி பெரியவர்களும் இந்த சுபாஷிதம் அப்படின்னு ஒன்று உண்டு, அதாவது நன்மொழிகள் அப்படின்னு சொல்லுவா தமிழில். அந்த நன்மொழிகள் அப்படிங்கிறது ரொம்ப பயன்படும். அந்த நன்மொழிகள்லாம் சுபாஷிதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. இது பல நீதிகள், எவ்வாறு ஒருவன் குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பெண்மணி எவ்வாறு குடும்பத்தை சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் எல்லாரையும் அந்யோன்யமாக எவ்வாறு நாசுக்காக பழகி கொண்டு செல்ல வேண்டும், புகுந்த வீட்டிலையும் பிறந்த வீட்டிலும் எவ்வாறு நல்ல பேர் வாங்க வேண்டும், ராஜா ராஜ்யத்தை எவ்வாறு பரிபாலனம் செய்ய வேண்டும், அப்பா பையன்கிட்ட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பழமொழிகளாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தா. அதுதான் சுபாஷிதம்னு போட்டு சம்ஸ்கிருத ஸ்லோகமாகவும் அதில் தமிழ் அர்த்தத்தையும் போட்டு இதுவும் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. இந்த புஸ்தகங்கள்லாம் இங்கிலீஷ்லேயும் வந்து நம்ம சொல்லக்கூடியதான் அத்தனை புஸ்தகம் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. இந்த புஸ்தகங்கள்லாம் இப்படி நம்ம வெளியிட்டு இருக்கோம் வைதிக ஸ்ரீ மூலமாக. இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாமும் வாங்கி எல்லாரும் சகல க்ஷேமத்தையும் அடையணும். அதே மாதிரி தர்மசாஸ்திரம், சந்தேக நிவாரணி அப்படின்னு புஸ்தகங்கள். அதாவது நம்ம முதல்ல ஒரு பண்டிகை ஒரு திருநாள் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது, டெய்லியுமே நமது ரொட்டீனில் எதை நம்ம விளக்க வேண்டும், விளக்க வேண்டியதை விளக்கினாலே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியம் குறைச்சலாக இருக்குது, ஒரு வியாதி வந்திருக்கு, டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா என்ன நடக்கிறது? டாக்டர் முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறார். நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு நீ இதெல்லாம் தவிர்க்கணும், உனக்கு கோல்டு வந்திருக்கா, ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு இதையும் சாப்பிடாத, இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு, இந்த மாதிரி குளிக்காத, இப்படி நடக்காத, இப்படி பேசாத, இப்படி கோவப்படாத இப்படின்னு பல நம்ம கிட்ட இருக்கிறத பலதை விளக்குறார். அதை விளக்குறதுனாலேயே நம்மளுக்கு ஆரோக்கியம் ஏற்படுறது இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த டெய்லி ரொட்டீனில் நம்ம எதெல்லாம் விளக்கணும், கூடாது 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 அப்படின்னு
தர்மசாஸ்திரம்னு போட்டு இந்த தர்மசாஸ்திர புஸ்தகம் 5 பாகங்கள் வந்திருக்கு. இது எல்லாமே இங்கிலீஷில் வந்திருக்கு. சின்ன சின்னதாக ஒரு வரியில் இதெல்லாம் விளக்கணம்னு இந்த புஸ்தகங்களையும் எல்லாரும் வாங்கி பல பேருக்கு நம்ம கல்யாணம், பூணல், இன்னும் கிரகப்பிரவேசம் போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறோம். அதில் எத்தனையோ கிஃப்ட் பேக்கெட்லாம் வாங்கி தரோம். இது மாதிரி ஒரு புஸ்தகங்களை வாங்கி இந்த பாலபோதினி, தர்மசாஸ்திரம், ஸ்தோத்ரஸ்ரீ போன்றதான புஸ்தகங்களை வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாமே. அவளுக்கெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமும், புஸ்தக தானம் பண்ண புண்ணியமும் உண்டோ. நிறைய படிப்பு, அறிவு, ஞானம் வளரும். புஸ்தக தானம் பண்ணால் அதே சமயத்தில் தர்மத்தை எடுத்து கூறின புண்ணியமும் உண்டு. அவர்கள் அதை பார்த்து ஒருத்தர் அதை கடைபிடிச்சாலும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். அப்படிங்கிற ரீதியில் இந்த பொங்கல் திருநாளில் நாம் நமது அழுக்கு எல்லாத்தையும் தூக்கி கடாசி விட்டு நம்ம நிறைய நல்ல எண்ணங்களை வளர்த்து, எப்படி பொங்கல் பொங்கி வழியுமோ அது மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களால் பொங்கி வழிந்து நமது வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்து கொண்டு நமது புத்தியை மங்கடிக்கக்கூடியதான இந்த கஞ்சா, இன்னும் போதை பொருட்கள், புகையிலை, எத்தனையோ விதவிதமான பாக்குலாம் போடுறான். அந்த புத்தியை மங்கடிக்கக்கூடியதான அந்த வஸ்துக்கள், இன்னும் குடி, புத்தியை மங்கடிக்கக்கூடியதான தீர்த்தபானங்கள், இன்னும் கேளிக்கைகள், கூத்துகள், இது எல்லாத்தையும் இந்த நாளில் நம்ம விட்டு ஒழித்து இந்த நாளிலிருந்து நாம் இதெல்லாம் விட்டு விடுகிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை, ஒரு தீர்மானத்தை, ஒரு நிச்சயத்தை எடுத்துக்கொண்டு இனிமேல் என் ஜென்மால நான் குடிக்க மாட்டேன், என் ஜென்மால நான் பொய் சொல்ல மாட்டேன், என் ஜென்மால நான் புகையில போட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து நான் இனிமேல் உண்மைதான் பேசுவேன், அனைவருக்கும் நல்லதுதான் நினைப்பேன், அம்மா அப்பாவை மதிப்பேன், அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்வேன் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் வளர்த்து நமது வாழ்க்கையில நாம் பொங்கல்னு பொங்கி பொங்கி நிறைய வளர வேண்டும் அப்படின்னு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து இங்கே இந்த கட்டுரையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.